என்ன சாமி சொல்றீங்க? நான் சொல்லலம்மா, ஆத்தா சொல்றா. காளி சொல்றா. உடம்பு முழுக்க வென பிடிச்சவன் உங்க பாப்பா மேல வெனைய தெளிச்சிட்டா. அந்த வெனதாமா இப்ப விளையாடுது. ஹாசினி அப்பாவி புள்ள சாமி, மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா. அவளுக்கு போய் இப்படி செஞ்சுட்டாங்களே, அவங்க நல்லா இருப்பாங்களா? நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? அத சரி பண்ண வேண்டியது என்னோட வேலை. ஹாசினியோட குரலை கெடுத்தவன் குரவழிய நெருக்காம விட மாட்டேன். சாமி, என் மருமகளுக்கு இப்படி அநியாயமா செய்தின செஞ்சவன சும்மா விட்டுறாதீங்க. அவனை எப்படியாவது பிடிங்க. நிச்சயமாமா, சீக்கிரமா நல்ல செய்தி ஒண்ணு வரும். போயிட்டு வாங்க. சரி சாமி. ஓகே, டாடா, பை பை, டேக் கேர், டேக் கேர். சாமி, நான் ஜெயம்மா கிட்ட பேசலாமா? யாரு வேணாலும் பேசுறதுக்கு நீ கையில வச்சிருக்கிற போனா இது? என் தவ வலிமையால வர்ற அதிசயம். அதென்ன, நாங்களும் கத்துக்கலாம்ல. முடியும். அமாவாசை அன்னைக்கு ராத்திரி ஒரு கோழி காலு, செத்து போன மனுஷன் எலும்பு, பேயோட காலடி மண்ணு, சாக கடக்கிறவனோட கடைசி மூச்சு காத்து, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ மட்டும் நிர்வாணமா சுடுகாட்டுக்கு போய் நான் சொல்ற மாதிரி ராத்திரி முழுக்க இருந்து பூஜை பண்ணிட்டு வா. உனக்கும் அந்த சக்தி கிடைக்கும். சாமி, இதெல்லாம் நடக்குமா? அப்படி சுடுகாட்டுக்கு போனா பயத்திலே உசுறு போயிருமே. தெரியுதுல்ல, பேசாம நடக்கிற விஷயத்தை மட்டும் வேடிக்கை பாரு. வாங்க மூடுங்க. இத பாருமா, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கேளுங்க சாமி. உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஐயோ அக்கா, இவனக்கா இங்கே பாக்கா. பழசையெல்லாம் மனசுல வச்சுட்டு நம்மள மாறி விட்டுருவாளோ? பயமா இருக்கு சித்ரா. கேட்டதுக்கு பதில் சொல்லுமா. உன்னை யார் இப்படி செஞ்சது? என்ன நடந்ததுன்னு சொல்லு. அது அது வந்து பா பா பாப்பாவா? பா இல்ல, பால் பால். ஐயோ, பாலா? ஐயோ, சொல்லு சொல்லு, பாலா? பால். ஐயோ சாமி, பால் என்ன? அமிர்தமே தர. நடந்தத சொல்லு. எனக்கு ஃபர்ஸ்ட் நைட். அது உங்களுக்கு தெரியுமா? புஜ்ஜி, இப்ப நாம எங்க போறோம் தெரியுமா? 7 கடலை தாண்டி 7 மலையை தாண்டி ஒரு புது இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஐயோ, என்னையே குழப்பறியே. நீயோ குழப்பல, உனக்கு வேலை வச்சவன் இருக்கானே, அவன் ரொம்ப மோசமானவன். ஆனா அவன் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் அந்த ஜம்ப என்கிட்ட பலிக்காது. அவனை நான் கையும் களவுமா பிடிக்கிறேன். அவனை கண்டுபிடிச்சு கொடு. ஓ சக்திய காட்டு. அவனை எனக்கு அடையாளம் காட்டு. முடிச்சிட்ட. களவாணிய பிடிச்சிட்ட. கண்டுபிடிச்சா வேற சொல்றானே. துஷ்ட சக்திகள் இந்த வீட்டுக்குள்ளேயோ இல்ல இந்த வீட்டை சுத்தியோ கண்டிப்பா இருக்கு. அதை அழிக்காம நான் விட மாட்டேன்.
ஐயோ நாங்க இல்ல. நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க ஒருத்தல சாமி, எங்களை விட்டுருங்க. இங்க இருந்தா நான் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிருவானோ என்னமோ. எக்ஸ்கியூஸ் மீ சாமி, எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் இருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வா. தேங்க்யூ. ஓம் க்ரீம் ரீம் அக்கா. ரீம் ரீம். அத்தா ஐயோ, முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. இந்த ஆள் என்ன பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கு. ஓ, நான் பண்ணது எல்லாம் எல்லாருக்கும் தெரிய போகுது. என்ன கேவலமா பார்க்க போறாங்க. ஓ, அந்த வணங்கா முடி பேச்சு கேட்டு நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டேனே. அந்த பைத்தியத்துக்கு ஃபோன் பண்ணலாம். ராஜாவுக்கு ராஜானாண்டா. நம்ம பிசினஸ் மேன் ஆனதுல இருந்து எதுக்கு எடுத்தாலும் நச்சு நச்சுன்னு போன். இப்ப அவன் பண்ணிருக்கானு. ஏஜே சொல்லு நண்பா, என்ன விசேஷம்? என்ன உன் பொண்டாட்டி ஓகே ஆயிட்டாங்களா? என்ன சொல்லி நண்ட, இங்க நடக்கிறதே வேற. இது என்னடா சொல்ற? ஆமாடா, இங்க ஒரு மந்திரவாதி வந்திருக்கான். மந்திரவாதியா? அவன் எதுக்குடா வீட்டுக்குள்ள வந்தான்? எங்க அம்மா அனுப்பி வச்சாங்களா. மருந்து வச்ச மேட்டர் எல்லாம் அவன் கண்டுபிடிச்சிட்டான். என்னது கண்டுபிடிச்சிட்டானா? கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டான். ஆனா மருந்து வச்சது நான் தானே, இன்னும் அவன் கண்டுபிடிக்கல. அதையும் கண்டுபிடிச்சிட்டான, என்ன பண்றது நானு? டேய், எந்த காலத்துலடா இருக்க? நம்ம 2021ல இருக்கோம். இப்ப போய் மந்திரம் மாந்திரிகம்னு கதை கதையா காட்டி விடுற. டேய், அவன் ஏதாவது காசு போடுறதுக்காக பாப்பான்டா. அவனையெல்லாம் நம்பிட்டு. டேய் பைத்தியம், நானே கதி கலங்கி போயிருக்கேன். சும்மா அசால்ட்டா பேசிட்டு இருக்கேன். நீ அம்மாவா அவன் மந்திர சக்தியால வர வச்சு பேசுறான்டா. பயமா இருக்கு எனக்கு. மந்திரத்தை வச்சுட்டு உங்க அம்மா கிட்ட பேசுன. டேய், இப்பெல்லாம் ஒரு கால்ல 10 பேருக்கு கான்ஃபரன்ஸ் கால்ல போடலாம். அந்த டெக்னாலஜில இருக்கும். அவன்லாம் உங்களை ஏதாவது ஏமாத்துறதுக்காக பண்ணுவான்டா. நீ வேணா பாரு, அதை பிடிக்கிறேன் இதை பிடிக்கிறேன்னு சொல்லி உங்களை ஏமாத்தி காசு புடுங்குற பாப்பான் பாரு. அப்படியா சொல்ற? அப்படிதான் சொல்றேன். இதெல்லாம் ஃப்ரீயா விடு, தலைக்கே எடுத்துக்காத. அவனா ஒன்னும் கண்டுபிடிக்கலான்னு அப்படியே போயிடுவான். ஓகேவா? சரி, ஓகே, பாய். ஆனாலும் அவனுக்கு இந்த மேட்டர்ல எப்படி தெரிஞ்சது? இவன் என்னடா இவன் மந்திரம் மாந்திரிகம்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம பிசினஸ் நடந்தா சரி. சாந்தா, ஒரு காஃபி. நம்ம வேற டாக்டர் ஆயிட்டோம். டாக்டர்ல அடுத்த லெவல் என்ன? பாத்தீங்களா? இந்த முட்டை சாதாரண முட்டை இல்ல. இதுதான் உனக்கு கெடுதல் பண்ணவன பிடிக்க போற ஆயுதம். இத பிடிமா. இது உன் கையிலேயே வச்சிரு. உன் உள்ளங்கை சூடுபட்டு முட்டை கொதிக்க ஆரம்பிக்கும். முட்டை சூடானா குஞ்சு வெளியே வந்துடாதா புஜ்ஜி? ஏய், பேசாத. அத்ரிகா பச்சா, சைத்தான் கே பச்சா. கொதிச்சு கொதிச்சு முட்டைக்குள்ள ஒரு சக்தி உருவாகி உனக்கு வேலை செஞ்சவன அதுவா தேட ஆரம்பிக்கும். அவனை கண்டுபிடிச்ச உடனே இந்த முட்டை வெடிக்கும். அதே நேரத்துல அந்த துஷ்டனோட கபாலமும் சுக்குநூறா வெடிக்கும். அதனால இந்த முட்டை எந்நேரமும் உன் கையிலேயே இருக்கணும். சூடு குறையக்கூடாது. அப்படி குறைஞ்சா முட்டையோட சக்தி போயிடும். ஜாக்கிரதை. பத்திரமா நானே வச்சுக்கிறேன். ஏன் முட்டை இன்னும் வெடிக்கல? என்ன இப்படி முட்டையை பாதுகாக்கிற இவன்? என்ன அங்கே இங்க நடந்துட்டு இருக்கா? சோ
இவளுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா அந்த முட்டையை வெடிக்க வைக்காம விடமாட்டா போல இருக்கு. அது வெடிச்சா அப்போ ஏன் தலையை வெடிச்சிருமே. ஆம். மெதுவா சூடேறுது. ஷோ, தலை சூடாகுது. முட்டையே முட்டையே சூடாகு முட்டையே 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 சூடாகு முட்டையே 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 சூடாகு. என்ன சூடே ஆக மாட்டேங்குது. ம்? முட்டை சூடாகிறதுக்கு லேட் ஆகுது. முட்டையை கொண்டு போய் அடுப்புல வச்சா என்ன? ஆ? ஆ? நல்ல ஐடியா. அடுப்புல வேக வச்சா கொஞ்ச நேரத்துலயே வெடிச்சிரும். ஐயோ, அடுப்புல எனக்கு ஆப் வைக்க போறாளா? ஏய் 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 ஏய், ஏய் ஏய், நில்லு நில்லு நில்லு. எங்க போற? தடுக்காத பேட், முட்டைய வெடிக்க வைக்க போறேன். சிசிச்சோ, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. முட்டை தானா வெடிக்கணும். ஆ, மந்திரவாதி அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. ஏன் கிட்ட சொன்னாரு? ஆனா இந்த முட்டை மெதுவால சூடாகுது. புருஷன் தலை வெடிக்க வைக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் பாரு. சூடாகும் சூடாகும், கவலைப்படாத. சரி. ஏய் ஏய், சும்மா அங்க இங்க எதுக்கு உலாத்திட்டு இருக்க? ஒரு இடத்துல நிக்க மாட்டேன். ம்ஹும். நடந்தா தானே உடம்பு சூடாகும். உடம்பு சூடானா கையும் சூடாகும். கை சூடானா முட்டை சூடாகும். முட்டை சூடானா பனால் பனால் தான். ஆஹா, ஃபுல் ஃபார்ம்ல இருக்காளே. எப்படி அந்த முட்டையை கூலாக்குறது? சீக்கிரம் ஐடியா யோசி. ஐடியா, இவளை நம்ம ரூம் கூட்டிட்டு போய் ஏசிய போட்டு அந்த முட்டையை கூலாக்கிற வேண்டியதுதான். இத பாரு, எனக்கும் இந்த முட்டை வெடிக்கிறது பாக்குறது ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா இங்க என்னால பார்க்க முடியாது. நீ ரூமுக்கு வேணாவா? அங்க அது வெடிச்சிரும்ல, அத நானும் பாக்குறேன்ல. வா போலாம். என்ன நின்னுட்ட? நோ 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 நோ, நான் வர மாட்டேன். ஏன்னா அது ஏசி ரூம். அங்க வந்தா முட்டை ஜில்லுன்னு ஆயிடும். நீ இவ்வளவு உஷாரா இருக்கா? சூப்பர். இப்பதான் முட்டை சூடாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இது வெடிக்க போகுது. கோழி முட்டையை பாதுகாக்கிற மாதிரி இவ்வளவு தான் முட்டையை பாதுகாக்கிற பாரு. விடவே மாட்டேங்கிறா. ஹாசினி, நான் ஹாசினி அல்ல, டோரா. ஓ, டோராவின் பயணங்கள். டோரா, இது பாரு, நீ ரொம்ப டட்டியா இருக்க. நீ இன்னும் குளிக்கல. நீ போய் குளி. அப்படியா? பாரு 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 எப்படி இருக்க. நீ எப்பவுமே எவ்வளவு நீட்டா இருப்ப. பாரு பாரு, டட்டியா இருக்கல. போய் குளி. ஆமால. வா, குளிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டான். குளிச்சா முட்டையோட சூடு இறங்கிடும். ஆமா ஆமா, போ போய் குளி. கண்டிப்பா குளிக்க போறேன். ஆனா இந்த முட்டை வெடிச்சதுக்கு அப்புறம் குளிக்கிறேன். இங்க பண்ணாலும் செக்க வைக்கிறாளே. இப்ப போய் குளிச்சா முட்டை கூல் ஆயிடும். அதனால இந்த முட்டை சூடாகி அந்த வெனக்காரனோட கபாலம் வெடிக்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். அவன் தலை செதறி போறத நான் பார்க்கணும். எல்லா ராஜதந்திரமும் வீணா போச்சு. எனக்கு டென்ஷன். நம்ம செய்யறதே திருப்பி திருப்பி செய்யறா. வாடிய வானரமே, நல்லா மாட்டிக்கிட்டியா? நான் அடிச்ச நீ அதே மாதிரி அடிப்பியா? நான் எடுத்து கையில தானே அடிச்சேன். என் வலது கையை வச்சு நான் கம்பியில் அடிக்கிறேன். நீ என்ன பண்ணுவ? பாப்போம். பிளான் சக்சஸ் ஆகணும். Yes. 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 இப்போ பாரு.
கர்மம் ரொம்ப உஷாரா இருக்கா. சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஆசினி ரொம்ப உஷாரா இருக்கா. எப்படியாவது பண்ணி அந்த முட்டையை அவ கையில இருந்து எடுத்துடலான்னு பார்த்தா என்னமோ அந்த முட்டையில அவ உசிரே அடங்கிருக்கிற மாதிரி அது புடிச்சுக்கிட்டே தான் சுத்துறான். இன்னும் கொஞ்ச நேரம் அந்த முட்டை அவ கையில இருந்ததுன்னா அது சூடாகி வெடிச்சிரும். அதுக்கப்புறம் ஏன் மண்டை வெடிச்சிருமே. எப்படியாவது பண்ணி அந்த முட்டையை அவ கையில இருந்து புடுங்கிடணும். எப்படி பண்றது? படுத்துட்டாளா? அப்போ முட்டை ஆட்டை போடுறது ஈஸி. தூங்குறாளா இல்ல நடிக்கிறாளா? ஒரு செக்கிங் போட்டுருவோம். தூக்கத்திலே என்ன டார்ச்சர் பண்றது மட்டும் நீ விட மாட்டேல? தூங்கிட்டு இருக்காளா? தூங்கிட்டு இருக்கா. தூங்கு நல்லா தூங்கு. இந்த முட்டை எங்க? தூங்கிட்டு இருக்காளா? தூக்கத்துல இப்படி இறுக்கி பிடிச்சிருக்காளே. கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியிருக்கு. எடுத்தாச்சு. தூங்கு நல்லா தூங்கு. ஒரு வழியா எடுத்தாச்சு. முட்டை இவ்வளவு சூடா இருக்கு. ஒருவேளை இப்ப நான் இதை எடுக்கலன்னா கண்டிப்பா இதை வெடிச்சு வண்டி வெடிச்சிருக்கும். உடனே போய் இதை ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். எந்த மந்திரவாதியாலையும் எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. சுடு 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 சுடு. இப்பதான் உடம்பு சூடெல்லாம் குறைஞ்சு குழுக்குழுன்னு இருக்கு. இனிமே இந்த ஏஜே யாரால எதையும் செய்ய முடியாது. இருந்தாலும் ஏஜே மண்ட பத்திரம். இன்னும் தூங்கிட்டு இருக்கா. ஃப்ரிட்ஜ்ல அந்த முட்டை இருக்கு. அதனால முட்டையும் கூலா இருக்கு. இப்போ நானும் கூலா இருக்கேன். ஐயோ, என் முட்டைய காணோம். என்ன பண்ணட்டும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வழி சொல்லு மேம். முட்டை தேட ஆரம்பிச்சிட்டாளே. சொல்லு மேம், வழி சொல்லு. தூக்கத்துல கூட போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாளே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். இந்த முட்டை கொண்டு வந்து திருப்பி இவ கையில நான் வச்சிடறேன். இல்லைன்னா அந்த முட்டை காணோம்னு போலீஸ் கிட்டே போயிடுவான். போயிச்சே போ. முட்டை என் முட்டை எங்க? Where is my முட்டை? இரு, அவன் உடைக்க.